மீ அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மீ ரொம்ப லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் ஸ்டாப் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருப்பானா? ஸோ தயாங்க உங்ககிட்ட பேசிட்டு போயிருப்பான். நீங்கள் இவன் ஒரு பைத்தியம், என்ன நினச்சிட்ருக்கான் இவன்? 4 வார்த்தை இடித்து பேசினா போதுமே. அப்படியே ஜாய் கண்ட்ரோல். இவன் என்ன பிடுங்குறான்னு தெரியலையே. என்னதான் பண்ணிகிட்ருக்கான்? அப்படி சொல்லிட்டு இங்கே உங்கள் கசினுக்கு கால் பண்ணுறீங்க. என்ன பிரச்சனைடி உனக்கு? நான் தான் பார்த்துக்கிறேன். நல்ல இங்கே பாருங்கண்ணா, நீ பார்க்குதான் நினச்சிக்கோ. ஏன் அப்புறம் நீலாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ப்ரூஃப் மட்டும் அமுச்சு விடு. மீடியாவில் தானே இருக்கேன், அதுக்கு தானே இருக்கேன். சுகாண்ணா அப்பாவுக்கு மட்டும் தெரிய வேணாம். சரி, உன் அப்பன் சும்மாவே ஆடுவான், அதுவும் கரெக்டு தான். சரி, இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறியே, எல்லாம் ஓகே தானா? அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவனை மட்டும் நான் அப்படி என்ன தான் அவன் பண்ணான், அது அது பண்ணான், அவ்வளோதான். நீ ஃபோனை வை அப்படி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப காண்டாக இருக்குது. ஸோ இவனை அப்படியே விட்டுறக்கூடாது, இவனை ஏதாச்சும் பண்ணணும். இவன் ரொம்ப திமிர ஆடுறான், எல்லாமே இருக்குன்னு. ஆனால் எல்லாமே இல்லாமல் ஆக்குறேன் பார். ஜாய் சும்மாவே விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கோவமாக அவங்களுக்கு வருது. அதெல்லாம் தாண்டி எதோ பேசிகிட்ருக்கீங்க. அப்படி இந்த சைடு தயம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இழிச்சிட்டே இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னடா கேவலமாக இழிச்சிட்ருக்க ஈன்னு பல்ல காட்டி. என்ன ஆச்சு? இப்படிலாம் இழிக்காதடா டே, ரொம்ப கேவலமாக இருக்குது பார்க்கவே. சரி, அப்பெல்லாம் இழிக்கல, சும்மா அது பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். என்ன சும்மா அவன் பார்த்துட்டு இருந்தேன்? என்ன மச்சான் இப்போலாம் சாக்லேட்டே எடுத்துக்க மாட்டேற? அது புடியவே மாட்டேங்குது சைனீஸா. அப்படியா? வேறு சாக்லேட் எதாவது கிடச்சிச்சா என்ன? அப்படியே ஜாய்ஃபுல்லாக இருக்கியா என்ன லைஃபு? என்ன அவள் கூட சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு ஓட்டுறீங்களா? அவளெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன் எப்பயுமே, தெரியும்ல. இப்போலாம் ரொம்ப நல்லா தெரியுதுடா அப்படி சொல்லிட்டு தேங்காய் ஓட்டிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக நீங்களும் வரீங்க. நீங்கள் தேங்காய் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்திருப்பீங்க. தேங்கில் சிவா ஐயோ மாஸ்க் அப்படி சொல்லிட்டு உங்கள் பேக்லேருந்து மாஸ்க் எடுத்து போட்டு தயம் ஏவா பத்தியா மாஸ்க்லாம் போட்டு இப்படி பயந்துட்டு வந்து நிற்கிறான்னு. பயந்தா பார்த்தோம் அப்படி சொல்லிட்டு அகைன் ஓட்டிகிட்ருக்காங்க. தேங்க்கு செம்ம காண்டாக இருக்கும். அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து என்ன சொல்லி வச்சிருக்கடி? நான் என்ன உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி வச்சிருக்கியா, இல்லை உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ தானே காலில் வந்து கெஞ்சின ரொம்ப நாளாக மாஸ்க் போட்டுட்டு இருக்க முடியலன்னு. அதுக்கு தானே அதுக்கு தானடி உனக்கு செம்ம கோவம் வருது. அதுக்கு தான் தயம், அதுக்கு தான். ஸோ இவனுங்க வேற. டேய் தெரிஞ்சிச்சுல, நீ ஏன்டா இப்போ அப்படியே மூஞ்செல்லாம் கூட்டி போய் ஷடவுன் ஆகிட்டு இருக்க? என்னாச்சு? டேய் தான் சொல்லியாச்சுல. உனக்கு என்னடி வேலை கொடுத்துருக்கேன், அந்த வேலையை மூட்டு போய் பாருப்போ. ஓகே தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் தேங்கல கோவம் வருது. ஏன்னா உங்ககிட்ட ஒரு மாதிரியோ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஒரு மாதிரியோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ நீங்கள் மட்டும் தனியாக அவன் சொன்ன ஒர்க்கெல்லாம் நீங்கள் அதெல்லாம் எழுதிட்டுருக்கீங்க நோட்ஸில். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு மெயிலாக வேறு அனுப்பணும்னு சொல்லிட்டு தேங்க் ஸ்ட்ரைட்டாக வரான். நீங்கள் டக்குன்னு மாஸ்க் போடுறீங்க. தேங்க் வேணாண்டி, அதெல்லாம் வேண்டாம். நீ மாஸ்க் போட்டிருக்கும் போதும் உன் கண்ணு மட்டும் ரொம்ப ஹைலைட்டாக தெரியுது, அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. வேணாம். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது மட்டும் போடணுமா? இதோ பாரு, இதெல்லாம் நீ கேட்காதானே. ஜாய் உன்னை எங்கே வச்சுருக்கணும் அங்கே இருடி. நானும் அதுக்கு தான் தயங்க ஆசைப்பட்றேன். நீங்கள் தான் தேவையில்லாமல் என்னை பற்றி ஏதாவது திங்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன தேவையில்லாமல் நான் உன்னை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கேன்? என்ன நினச்சிட்ருக்கேன் ஜாய்? கொஞ்சம் நல்லா சிரிச்சு பேசினோன்னே ஏதோ தயாங்க என் காலில் இருக்கான், அவனே எனக்கு மயங்கிட்டான், அப்படி இப்படின்னு ஏதாவது தாட் உனக்கு இருக்கா என்ன? சொல்லு ஜாய். தயம் எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அண்ட் சேம் டைம் இப்படி இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒன்று மட்டும் தயம், நான் தப்பு பண்ணதான், நான் சாரியும் கேட்டுட்டேன்.
இன்னும் எதுக்கு என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல தயம். இப்போ தயங்கு ஒரு மாதிரியாக இருக்கும். பக்கத்தில் உட்காந்துட்டு ஜாய் இன்னைக்கு இப்போவும் சொல்கிறேன், நீ நல்லா இல்லடி, பார்க்கவே அசிங்கமாக இருக்க. தெரியும் தயம், எனக்கு அது தெரிலன்னா இல்லை. ஆனால் நீங்களே தான் சில டைம் நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்கிறீங்க, நீங்களே தான் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க. எது உண்மை? என்னை ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி? புரியல தயம். நான் மாஸ்கே போட்டுக்கிறேன். வேணாண்டி, வேணாம். ஏன்? நான் தான் நல்லா இல்லைல்ல, என் ஃபேஸ் தான் நல்லா இல்லைல்ல. இல்லை, வேணாம் வேணாம். நான் ஏதோ பேச வந்தேன், லாஸ்ட்டாக ஏதோ முடிஞ்சிடுச்சு. இப்போ பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் அப்படி தான் இருப்பேன். என்னால் கீழெல்லாம் இறங்கி வர முடியாது. சரி தயம், நான் உங்களை இறங்கி வர சொல்லி நீங்கள் யார் ஃபஸ்ட்டு எனக்காக இறங்கி வரத்துக்கு? நீங்கள் எல்லோரும் அப்படி இப்படின்னு ரொம்ப பண்ணுறாள் தானே, அதில் நானும் ஒரு பொண்ணு, அவ்வளோதானே. பார் ஜாய், அதில் நீயும் ஒருத்தி. அப்பலாம் இல்லை. என்ன இல்லை? இல்லைடி ஜாய், இல்லை, நீ வேறடி. உனக்கு அது புரியாது. நான் தான் சொன்னேன்ல ஈவினிங் பீச் போகலான்னு. அங்கே பேசுகிறேன்டி உங்ககிட்ட, எல்லாமே பேசுகிறேன்டி. அதுவும் கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ ஏன்டி கோவப்படுற? நான் கோவப்படும் போது நீயும் கோவப்படாதண்ணே. எனக்கு கோவம் வருதுடி, நான் என்ன பண்ணுறது? இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இப்படி கோவமாலாம் பேசினது கிடையாது. அப்படி பேசினவங்களும் நான் சும்மா விட்டதும் கிடையாது. உன்னை ஏன் விடுறான்னா எனக்கு அதுக்கு ஆன்சரும் தெரிலடி, தெரில. உங்ககிட்ட நான் இப்படி இருக்குனாலும் இருக்கிறேன். என்ன அப்படியே ஓகே, நீ மறக்கணும் அமைதியாக இருக்கணுமா? அமைதியாக இருக்கேன். யாருக்காக? என்ஜாய்க்காக தானடி. எதுக்காக? எதுக்காக இவ்வளோ மாற்றி மாற்றி பேசுங்க? எனக்கு புரியல தயம். எது தான் நீங்கள்? இன்னைக்கு ஈவினிங் பீச்சில் சொல்கிறேன். எதை நான் ஓகே, எனக்கு வேலை இருக்குது. அப்புறம் நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செய்யலைன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வேறு என்னை அடிப்பீங்க. ஸோ வேண்டாம், நான் முடிச்சிடுறேன். அதனால் உன்னை அடிக்கிறேன் அடி. எங்கே சொல்லு? இல்லை, அடித்தாலாம் அடிப்பீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போய்ட்றீங்க. தேங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஷோ, கொஞ்சம் இறங்கி வந்து ஓவராக பண்ணுவா. யார்? ஜாய் தானே. ஜாய் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படி சொல்லிட்டு தேங்க் வந்து கிளம்பியிருப்பாங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தேங்கோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. இங்கே சைனீஸ் இருப்பான். சைனீஸில் பார்த்தினியோ, என்ன ஜாய் உனக்கு இங்கே என்ன வேலை? இப்போ சைனீஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் சைனீஸ். நான் தான் சொன்னல, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு உன்னை மீட் பண்ணி பேச வருவா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் விளையாடுறேடி. இவ தான் உன் ஃப்ரெண்டா? சரி சாரி சொன்னால அதான் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பேசிட்டே இருக்கும் போதோ நீங்கள் டக்குன்னு சைனீஸ் முன்னாடி நீலோன்னு போட்டுருவீங்க. சைனீஸ்க்கு ஒன்றுமே புரியாதே. என்ன பண்ணிட்டுருக்க? ட்ராமாவா? ட்ராமாவான்னு கேட்குறேன். அண்ணா சாரிண்ணா, தப்பு நான் தான் பண்ணேன். என்னை வேணால் அடிச்சிடுங்க அண்ணா, இவ்வளோலாம் கோவமாக இருக்காதீங்கண்ணா. எனக்கே பிடிக்கலண்ணா, என்ன எல்லோரும் என்னை ரொம்ப ஒதுக்கி வைக்கிறீங்கண்ணா. சாரி அண்ணா, சாரி, மன்னிச்சிடுங்கண்ணா. சைனீஸ்க்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கோம். எதுக்குடி இவ்வளோ? என்னங்க நீங்கள்? அவள் இப்படி நீல்டோன்னு போட்டுட்ருக்கா. உன்னையால நான் லவ் பண்ணேன், ஹார்ட்லெஸ்ஸாக இருக்க. சே ஏதோ பாருடி, உனக்காக தான் எல்லாம் பண்ணேன். ஆனால் அவள் சைடில் அந்த நிறைய விஷயம் நியாயம் தானே சைனீஸ். சரி எழுந்துரு ஜாய், எழுந்துரு. சாரி அண்ணா, இங்கே வேணா என்னை அடிச்சுக்கோங்க ப்ளீஸ். என் கூட நார்மலாக இருங்கண்ணா, நல்லா பேசுங்க. என்னை பார்த்து அருகருப்பாக பார்க்காதீங்க, என்னை ஒதுக்கி வைக்காதீங்கண்ணா ப்ளீஸ் அண்ணா. ஜாய் என்ன? நீ சின்ன பொண்ணு, இவ்வளோலாம் பேசக்கூடாது. உன்னெல்லாம் ஃபஸ்ட்டு யாரும் அருகருப்பாலாம் பார்க்கல. சீரியஸாக நீ செம்ம க்யூட் தெரியுமா, அழகு, அது சொல்ல தெரியாது. இங்கே என்னங்க? சி தங்கச்சியா க்யூட்ரி இவ ஒருத்தி. அப்போது நீங்கள் மனசார என்னை மன்னிச்சிட்டிங்களாண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அந்த டைமில் உண்மையிலே செம்ம கோவமாக இருந்தது.
ஆனால் இப்போது தயங்க உன்னை பண்ணுறதெல்லாம் பார்த்தா பாவமாக தான் இருக்குது. அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன ஜாய் சொல்லு. இல்லை நீங்கள் பாவமாக இருக்குன்னு சொன்னீங்களே, இந்த தயங்கிட்ட சொல்லாதீங்க. எனக்காக எந்த ஃபேவரும் நீங்கள் பேச வேண்டாம், அது இன்னும் தப்பாயிடும். கண்டிப்பாக பேச மாட்டேன். சரிண்ணா, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, நான் போகிறேன். ஓகே ஜாய் போ. அப்படி சொல்லிட்டு அமுச்சு விட்டுருப்பான். இங்கே ஸ்ட்ரைட்டாக அடுத்த ஜங்கு கிட்ட தான் போயிருப்பீங்க. ஜங்குக்கும் என்னடி இதுக்கு வந்து நிற்கிறா, தான் கிளாஸ் ரூமில் ஃபுல்லாக இவ கூட தானே இருக்க, அப்புறம் என்ன? இல்லை சீக்கிரமாக அவங்ககிட்ட பேசணுன்னு. என்னடி விளையாட்ருக்கியா? இவகிட்ட நான் என்ன இருக்குது பேச? நீங்கள் டக்குன்னு அகெயின் ஜங்குக்கு முன்னாடியே நீலோன் போட்டுருவீங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியாது. என்ன பண்ணிட்டுருக்கா இவ, எழுதுக்க சொல்கிறீ? பாவம் நீலோன் போட்டிருக்காள், என்னன்னு கேளுங்க. என்னடி கொஞ்சிட்ருக்கியா? ஜாய் என்ன விஷயம் இப்போ உனக்கு? இல்லைண்ணா என் மேலே கோவம் வந்து சாரி, என்னை மன்னிச்சிருங்கண்ணா, என்னை ஒரு மாதிரி அசிங்கமாக பார்க்காதீங்க, ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிற மாதிரி. ஏய் அதெல்லாம் நான் எல்லாம் பண்ணலை, நீ நார்மலாக இரு. எனக்கு என் பொண்ணாட தவிர வேறு யார்கிட்ட பேச அவ்வளோக்கா வராது, அவ்வளோதான். என்கிட்ட மட்டும்தான் எனக்கு. அதான் நான் நினைக்கல. நீ போவோம் கிளாஸ்க்கு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு வருவீங்க. பரவாயில்லையே, நான் நினச்ச மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக நடக்குது. தயம், உனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக பிடிக்காத மாதிரி இருக்க. இப்போது உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பிடிச்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேங்கில் சேர்த்துப்பாங்க. நீ பக்கத்தில் வச்சுக்கிட்டே பிடிக்காத மாதிரி கஷ்டப்பட்டுட்டுரு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எப்பயுமே நீ திட்டுறது தானே, அது எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் நீ என்னை திட்டுறதெல்லாம் உனக்கு வலிக்கும்ல, என்ஜாய் தயம். அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அவ்வளோ கோவம் இருக்கும் உங்கள் மேலே, தயாங்க மேலே. ஸோ அதனால தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருப்பீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒன்று லஞ்ச் சாப்பிட்லாம். லென் வா வா, ஜங்கு சைனீஸ் அண்ணா எல்லாருமே இருக்காங்க வா. அப்படி சொல்லிட்டு ஸோ ஜங்குக்கும் பிளென் அண்ட் சைனீஸ் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், நீங்கள் 5 பேரும் சேர்ந்து ஒன்றா தான் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. கரெக்டாக தேங்க வருவான். தேங்க பார்த்தோன்னையும் நீங்கள் டக்குன்னு எழுந்து வேறு டேபிள் போயிடுவீங்க. ஏன்னா மாஸ்க் போடணும், இப்போ சாப்பிட்ற டைம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு. தேங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நான் மச்சான் பார்த்துன்னு ஓடுறா, இவ்வளோ பயம் இல்லை பின்ன இருக்காதா? என்ன புதுசாக அவ கூடலாம் சாப்பிட்றதுக்கு? இல்லைடா, பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்கா, உனக்கு தானே பிடிக்கல, நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, விட்டுற, நீங்கள் எல்லாம் தரையிட முடியாதுல்ல. சரி, அவள் எதுக்கு தனியாக போய் சாப்பிட்றா? நான் மச்சான் அப்போ உனக்கு ஓகேவா எல்லாம்? டே ஓகே. தனியாக எதுக்கு சாப்பிட்றான் தான் கேட்டேன், அவ்வளோதான். நான் மாஸ்க் போட்டு சாப்பிட முடியாது மாமே, அதனால தான். வேங்க இன்னும் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் தனியாக உட்காந்து சாப்பிட்ருக்குது, நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. என்ன இவன் எப்படி உங்க கூடலாம் பேசினா ஒன்றும் புரியலையே. அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டே இருக்கணும் கரெக்டாக. ஜாய் என்ன தண்ணி குடி தயம். அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஹேண்ட் வச்சு கவர் பண்ணுறீங்க. தயங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிவனுங்க வேறு அந்த டைமில் தான் இருப்பானுங்களா. தண்ணி குடி. அப்படி சொல்லிட்டு போயிருப்பான். நீங்கள் வேண்டுமே தான் அதுமாரி பண்ணியிருப்பீங்க. இப்போ சிரிச்சுக்கிறீங்க மனசார. நல்லா கஷ்டப்படு, உனக்கு தான் என்னை பிடிச்சிருக்குல்ல. ஆனால் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல தயம். நான் மனசார வெறுக்கிறேன். நீலாம் ரொம்ப கஷ்டப்படணும் உன் வாழ்க்கையில். பணம் இருக்க திமிரில் ஆடுற இரு, உனக்கும் அப்பனுக்கும் சேர்த்து ஆப்பு வைக்கிறேன். நீ வேற என்னை வீட்டிலே தங்க வச்சுருக்க. இன்னும் வசதியாக இருக்குது. எல்லாமே ப்ரூஃபோட சுகானா கிட்ட கொடுத்தா போதும். உங்களோட பேர் மதிப்பு எல்லாம் கன்றாவியாக காணாமல் போயிடும். எனக்கு அது ஒரு ஹாப்பினஸ். ஆனால் எனக்கு உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தயம், கொஞ்சம் கூட. நீ லவ் பண்ணுறியா? எனக்கு அருகருப்பாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தயாங்க்கு. இப்படி அவன் பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு அந்த டைம் நம்ம லைட்டாக கஷ்டமாக இருக்கும். என்ன என்னை பார்த்துட்டே இருக்கானே. ஜாய் சும்மா, அவனுக்கு இதெல்லாம் டிசர்வ் தான். அப்படி சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே நார்மலாக அப்படி இப்படின்னு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ருக்கும் போது தேங்க் அப்படி நான் இவன் வேணுமே தராமல் தான் இருக்கானுங்களா? டேய் அதுக்கும் ஒன்று கொடுக்கலாம்ல. ம் டேய் மச்சான் என்னடா? மாஸ்க்கு போடலண்ணா இப்போல்லாம் விட்டுற. பாரு திரும்பி தான் உட்காண்ட்ருக்காவ. இல்லையே ஏதோ மாற்றம் இருக்கே. எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி எனக்கு சுத்தமாக பிடிக்காத மூஞ்சி வேக் நல்லாவே இல்லை. சரி விடு அப்படி சொல்லிட்டு அவங்களும் நார்மலாக சாப்பிட்டே இருப்பாங்க. நீங்களும் கிளாஸ் ரூம் போயிருப்பீங்க ஸ்ட்ரைட்டாக. ஸோ தேங்கும் ஈவினிங்கில் பீச் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பான். ஈவினிங் நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. தேங்க் கரெக்டாக வரான். வெரி குட் ஜாய். தேங்கம் இல்லை இங்கேருந்து ஏற வேணாம், நீங்கள் போங்க, நான் வேணால் கேபில் வந்துட்டு அதுக்கப்புறம் பீச்சில் தெரியாது பசங்களாம் போயிட்டாங்க, வா ஏறுவா. என்ன ஹெல்மெட் போடி. போட தெரியாதவா? அழகாக இருக்கடி உட்கார். ஓகே தயாங் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காடுறீங்க. கொஞ்சம் கூட தயாங்க பிடிக்காம தான். ஏ சாப்பிட்றியா ஐஸ்கிரீம்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கோம் தயாங். இப்போ தான் நீங்கள் தனியாக கூப்பிட்டு வந்து தரது நல்லா இல்லை. நல்லா மீன்ஸ் எனக்கு பிடிக்கல. நடி வெறுப்பேற்றி பார்க்குறியா? அவங்க முன்னாடிலாம் எல்லாம் தர முடியாது. அவ்வளோதான். வேணும்னா வாங்கி தரேன், இல்லைன்னா முட்டு அப்படியே உட்காரு, வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். எனக்கு தான் வேணான்னு சொல்லிட்டு நீ தயாங். ஆனால் உனக்கு கொழுப்படி உனக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பைக் ரைட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ உங்களுக்கா லைட்டாக பயமாக இருக்குது. தேங்க் சாரி தேங்க், நீ கோவப்படாமல் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணு, ரொம்ப பயமாக இருக்கு. ஏன் ஜாய் உனக்கு தான் பயமாக இருக்காதே? உனக்கு தான் என்னை ஹர்ட் பண்ணாலும் ரொம்ப பிடிக்குமே. ஜாலியாக தான் இருக்கும். ஜாலியாவா அப்படி சொல்லிட்டு இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். உங்களுக்கா பயமாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் பீச்சும் வந்துடுது. தாங்க அப்படியே உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே பீச்சில் நடந்துட்டுருக்கான். ஜாய் உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா தெரியும்லடி. தெரியாது தயம், டிக்காதடி. தெரியும். தெரியும்டி. இந்த பீச் இந்த சன்னோட லைட்டில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கடி. தெரில எவனாக இருந்தாலும் உன்னை லவ் பண்ணுவான், அந்தளவுக்கு இருக்க. உண்மையா நீங்களா பேசுகிறீங்க தயாங்? உங்கள் கணக்கு தான் நான் நல்லாவே இருக்க மாட்டேனே. ஆமாடி நல்லா இருக்க மாட்டேன். எப்போனா ஒரு டைம் ரேராக இது மாதிரி நல்லா இருப்பேன். ரேராவா? ஓகே தயாங் நட்டிக்காத. சரி ஜாய் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னால, அது என்ன தெரியுமா? என்ன தயாங்? தெரியாதுல்ல? தெரியாது தயாங். சரி சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எப்பயும் உன்னை கஷ்டப்படுத்துவல, மாஸ்க் போட்டு அப்படி இப்படின்னு. நான் அப்படி தாண்டி இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வர டைமில் நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி நாடி. தயம் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி நடிக்கணுமா? ஐ மீன் நீ வாழக்கூட வாழலாம், அது உன் விருப்பம். அதில் நான் தலையிட மாட்டேன். அண்ணா என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட எல்லா டைமில் நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்க, அதான் ரூல், வேறு எதுவும் கிடையாது. நீ நடிக்கலாம், இல்லை உண்மையாக கூட நான் லவ் பண்ணலாம், அது உன்னோட விருப்பம். ஆனால் நான் உன்கிட்ட நடிக்க மாட்டேன் தனியாக இருக்கும் போதும். இல்லை எனக்கு புரியல தயம், நீங்கள் நடிக்க மாட்டிங்கன்னா அப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? சரி உன்னை மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுக்கெலாம் ஒரு நல்ல ஆஃபர் தரேன்னு வச்சுக்கோ. அப்படின்னு நினச்சிக்கோ. டேட், லவ், என்ன வேணாலும். தயம் இதுக்கு நான் வேணான்னு சொன்னால் என்ன ஏதாச்சும் பண்ணுவீங்களா? அஃப்கோர்ஸ் டி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அது உனக்கே தெரியும். என்னோட ஓகே சொல்கிறது மட்டும்தான் கரெக்டான வேவாக இருக்கும். இங்கே பாருடி ஜாய், நிறைய கஷ்டப்படுத்துவேன். படுத்துவேன். ஆனால் அது நான் மட்டும்தான் இருக்கணும். என்ன மைண்ட் செட் தான் இதெல்லாம்? கஷ்டப்படுத்துவேன், நான் மட்டும்தான் லவ் பண்ணுறேன், நான் நடிக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு ஹை கிளாஸ் பையன் கூட நீ லவ் பண்ணது உனக்கு நல்லது தான். என்ன தயாங்க இதெல்லாம்? இதுதான் உங்களோட லவ்வா? ஷோ லவ்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தயாம், அதுக்கப்புறம் வந்து பேசுங்க. அப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன். அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே நடிக்க சொல்லி, தாராளமாக நான் நடிக்கிறேன்.
ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆனால் நான் நடிக்க மாட்டேன்டின்னா. நான் நடிப்பேன் தயா, நான் நடிச்சுட்டு தான் இருப்பேன். நீங்கள் வேணால் ஒரிஜினலாக இருந்துக்கோங்க, நான் நடிக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, எங்கள் அப்பாவை ஏதாச்சும் பண்ணுவீங்க. வேண்டாம் வேண்டாம், எங்கள் அப்பா என்னாலலாம் கஷ்டப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் இதோ நான் ரொம்ப சஃபர் ஆவேன், எனக்கு அது வேண்டாம். அதனால நான் நடிக்கிறேன். இப்போ என்ன, கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பேசணும் அப்படி தானே? சரி, கை பிடிச்சிக்கோங்க புஜிப்பா. கை பிடிச்சிக்கோங்க. அப்புறம் புட்டு, ரொம்ப கேவலமாக ஃபேக்காக இருக்குடி. அது உனக்கு புரியலையா ஜாய்? அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கட் பண்ணுறான். ஏன்டி என்னை புரிஞ்சுக்க மாட்டுற? என்னை புரிஞ்சுக்கோடி, என்னை புரிஞ்சுக்கோ. எனக்கு என்னன்னு தெரிலடி, சத்தியமாக அவங்க கூட இருக்கும்போது நல்லா இருக்கேன்டி. நான் புஜிப்பான்னு சொன்னல, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு உன்னை புஜிமான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன் வீட்டில், அதனால புஜிப்பான்றியா? ஆனால் ரொம்ப நல்லா இருக்குடி, இப்படியே கூப்பிட்றியா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னமோ ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. சரியா புஜ்ஜு? ஓகே புஜிப்பா. ஃபீலிங்ஸே எல்லாம் பேசாதடி. நான் நடிக்கலல்ல, நான் உண்மையாக தானே இருக்கேன். நீ ஏன்டி நடிக்கிற? ஏன்னா இது என்னோடய ரூல்ஸ் தான் உங்ககிட்ட நடிக்கணும்னு. நான் நடிக்கிறேன், விடுங்களேன். எதுக்கு? ரியலாக இருக்க மாதிரி நடிக்கணுமா? ரியலாக இருக்க மாதிரி கண்டிப்பாக நடிக்கிறேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் தாங்க அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு போச்சு வச்சு சாப்பிட்லாமா? சரிடி, ஆனால் இப்படி தான் இருக்க போறியா? எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வேணுக்குமே தானே நீ போய் பழகுன. எனக்காக தானே, என்னை கஷ்டப்படுத்த தானே. புட்டு, எதாவது நினைக்கிறீங்க போல், அதெல்லாம் வேண்டாம். ஜாய் கூட இருக்கும் போது ஜாலியாக இருக்கணும்ல, ஐ மீன் உங்கள் புஜ்ஜிமா கூட இருக்கும் போதும். நல்லா இருக்குடி. பட் ஆனால் நடிக்கிறேன். அம்மா தாயம், நான் நடிக்க தான் செய்கிறேன். ஏண்டி மார்னிங்லேருந்தே உனக்கு டே ஃபுல்லாக பார்க்குறேன், என்ன ஏதாச்சும் உன்னை ஹர்ட் பண்ணிடணும், உனக்கு ஏதாச்சும் என்னை ஹர்ட் பண்ணிடணும் அப்படி தானே? சரிடி, ஓகே, சாரி. நான் எதுக்கு ஹர்ட் பண்ணணும் புட்டு? என்ன எது பேசிட்டுருக்கீங்க? வாங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் கையை பிடிச்சி நடக்கிறீங்க. ஸோ தேங்க் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஓகேடா, எபிசோட் முடிச்சிடறாமி. ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. பாய் பாய்.